ஹாய் ஆல் வெல்கம் டு கல்கிடெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னோ பைப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸ்னோ பைப் அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டா லோடிங் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏடபிள்யூஎஸில் வந்து என்னோடய ஃபைலை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராசஸ் பண்ணி ஸ்னோஃப்ளேக் டேபிளில் வந்து லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்னோ பைப்புங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் ஒன்று வந்து நான் ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்க்கும் ஸ்னோஃப்ளேக்கும் ஒரு லிங்க்கை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஸ்டோரேஜ் நேம் வந்து ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன். அதுக்கு வந்து நேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இஎன்டிஜின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட டைப் வந்து நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு. எனேபிள் வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்னு இருக்கும். அதை வந்து நான் எனேபிள் வந்து ட்ரூ பண்ணிவிடுறேன். நமக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவைடர் யார் அப்படின்னா S3 தான். அமேசான் வந்து மல்டிபிள் சர்வீஸ் இருக்கும். பட் நம்ம அதில் சூஸ் பண்ணுற சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் தான் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். S3ங்கிற ஒரு பக்கெட் சர்வீஸும் அடுத்து ஐஏஎம் சர்வீஸ். இந்த S3 வந்து ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஐஏஎம் வந்து அக்சஸ் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக ஐஏஎம் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் ஏடபிள்யூஎஸ் ரோல் ஏஆர்என். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஐஏஎம் சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்டோரேஜ் அலோடு லொக்கேஷன் சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் பாத் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத வந்து சூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் அலோடு லொக்கேஷன் யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ என்னோட வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணி அந்த பக்கெட்டில் வந்து என்னோட லோக்கல் சிஸ்டம் வந்து ஒரு ஃபைலை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணுறப்போ கிரியேட் நேம் நான் ஜஸ்ட்டு ஒரு பக்கெட் நேம் வந்து கிரியேட் பண்ணுறேன் S3 பக்கெட்டில். டேட்டான்னு போட்டு நான் ஆக்சுவலாக இன்னைய டேட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் 16ன்னு சொல்லிட்டு. இந்த பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் வந்து நான் டிசேபிள் கொடுக்குறேன். கீழே வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பக்கெட் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறேன். பக்கெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் கிரியேட் பண்ண பக்கெட் வந்து வியூ பண்ணுறப்போ நான் கிரியேட் பண்ண பக்கெட்டில் வந்து இன்னொரு நேம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபோல்டர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா CSVன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே லோக்கலில் வந்து என்னோடய ஃபைலை வந்து இங்கே ஒரு ஃபைலை வந்து ஒரு CSV ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணுறேன். emp.1ன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஃபைலை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த காப்பி S3 URLன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இதை வந்து ஜஸ்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து S3 பக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து CSV emp.1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட URL வந்து காப்பி பண்ணிட்டு தான் நான் ஆக்சுவலாக வந்து ஸ்னோஃப்ளேக்கில் என்னோட ஃபைல் வந்து இந்த பாத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஏஎம்னு சொல்லிட்டு அமேசானில் ஐஏஎம் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த சர்வீஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்சஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது தான் அந்த ஐஏஎம் சர்வீஸ். நான் இங்கே வந்து ஒரு அக்சஸ் ரிலேட்டடாக நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் ரோல்னு சொல்லிட்டு ரோல் கொடுக்குறேன். ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் வந்து தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட். அது அந்த ஏடபிள்யூஎஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் தான் ஒரு அக்செப்ட் பண்ணும். அதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் ஐடி வந்து 40ன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது இங்கே S3ன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அமேசான் S3 ஃபுல் அக்சஸ் வந்து நான் இங்கே வந்து டிக் பண்ணிக்கிறேன். இப்போது சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அமேசான் S3 ஃபுல் சர்வீஸை. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நான் இங்கே வந்து ரோல் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நேம் கேட்குது. நான் இங்கே வந்து R1ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணுறப்போ ரோல் நேம் ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இப்போ அந்த ரோலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ARN ஐடின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணேன். இது அப்படியே வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். நான் கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட்டை ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்குறேன். வியூ பண்ணுறது டிஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டோரேஜ் AWS IAM யூசர் ARN சொல்லிட்டு இந்த ARN அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐஏஎம் ஆக்சஸ் சர்வீஸில் போனோம் அப்படின்னா இங்கே ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு இந்த எடிட் ட்ரஸ்ட் பாலிசியில் போயிட்டு நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன்.
இந்த எக்ஸ்டர்னல் ஐடியும் சேர்த்து நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாலிசி அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து என்னோட இங்கே நம்ம எப்போவுமே ஸ்னோஃப்ளேக்கை பொறுத்தவரை எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் தான் டேட்டா வந்து லோட் பண்ணுவோம் ஸ்னோஃப்ளேக்கு. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஸ்டேஜ் எஸ்டிஜின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் வந்து ஐஎன்டின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட் வந்து அப்படி இங்கே கால் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைல் வந்து எந்த பாத்தில் இருக்குங்கிறத நான் அப்படியே இங்கே காப்பி அப்படியே இந்த யூஆர்எல் அப்படி இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரியேட் பண்ண எக்ஸ்டர்னல் ஸ்டேஜை வந்து நான் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்குறேன். என்னோட ஃபைல் வந்து ஸ்டேஜுக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு. என்னோட ஃபைல் வந்து ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஃபைல் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டேஜில் இருக்கிற ஃபைலை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா செலக்ட் $1 $2ன்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஃப்ரம் ஸ்டேஜ் என்னோட ஃபைல் நேம். இப்போ ஸ்டேஜில் வந்து என்னோட ஃபைல் வந்து வியூ ஆயிடுச்சு. ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலம், நேம்னு சொல்லிட்டு ஒரு காலம். இந்த 2 காலத்தை பேஸ் பண்ணி இப்போ நான் ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து டெம்பரவரியாக ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள் T1ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். அதோட ஐடி வந்து டேட்டா டைப் வந்து நம்பர்னு இருக்குது. ஃபுல்லாக நான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நேம் வந்து வேர்கேரில் இருக்கனால நான் வேர்கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். டேபிள் T1 இஸ் கிரியேட்டட். நான் கிரியேட் பண்ண டேபிளை ஜஸ்ட் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஐடி நேம்னு சொல்லிட்டு ஷோ ஆயிடுச்சு. நான் இந்த ஃபைல் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேபிள் வந்து ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து காப்பி இன்டூ T1ன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருந்து அப்படியே என்னோட டேபிளுக்கு வந்து நான் டேட்டா வந்து லோட் பண்ணணும். ஸோ காப்பி இன்டூ T1ன்னு சொல்லிட்டு டேபிளை சூஸ் பண்ணுறேன். எங்கேருந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டேஜில் இருந்து என்னோட ஃபைல் நேம் இங்கே நான் கொடுக்குறேன். இந்த ஃபைல் நேம் தான் இப்போ இங்கே T1ங்கிற டேபிளுக்கு வந்து லோட் பண்ண போகுது. இதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து என்ன நான் ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, CSV ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். ஸ்கிப் ஹெட்டர் 1 என்னோட ஹெட்டர் வந்து ஸ்கிப் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆன் எரர் கண்டினியூ சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃபைலில் ஏதாவது பேட் ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு குட் டேட்டா மட்டும் லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த கமாண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான். டேட்டா வந்து லோடர். நான் அதை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1ன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட டேட்டா வந்து ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து லோட் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே இப்போ வந்து ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரங்கேட் நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். டேபிளில் வந்து என்னோட டேபிள் வந்து டேட்டா மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக நான் இதை கொடுக்குறேன். ரிமூவ் டேட்டா ஃப்ரம் த டேபிள். அதுக்காக நான் இதை கொடுக்குறேன். இப்போது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நான் மறுபடியும் போய் என்னோட ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து என்னோட டேட்டா லோட் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். லோடு ஆயிருந்தது. இப்போ நான் அதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து ஸ்னோ பைப்புங்கிற ஒரு கான்செப்டே யூஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி AWSல போயிட்டு நான் செக் பண்ணிட்டு இங்கே என் ஃபைல் இருக்கும். என் ஃபைல் இங்கே இருக்கிறதையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் மேனுவலாக நானே அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நானே ஏன் ட்ரங்கேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஃபைல் இதுவரை ஆக்சுவலாக நான் இதுவரை அந்த காப்பி கமெண்ட் வர ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து பர்மனெண்ட்லி டெலீட்னு கொடுக்குறேன். ஸோ டேட்டா 16 சொல்லிட்டு நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கெட்டில் CSVன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ என்னோட அந்த CSV ஃபோல்டரில் எந்த ஒரு ஃபைலுமே கிடையாது. நான் இதுக்கு மேலே
ஸோ நான் இங்கே வந்து எந்த ஃபைல் அப்லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்னோஃப்ளேக் டேபிளில் போய் லோட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் இங்கேயும் ட்ரங்கேட் பண்ணிட்டேன், டேபிளையும் நான் வியூ பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இங்கே டேபிளையும் எந்த டேட்டாவுமே இல்லை, S3 பக்கெட்லையும் எந்த ஒரு ஃபைலுமே இப்போதைக்கு லோட் பண்ணலை. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்னோ பைப்புங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல இருந்து தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் பைப், பைப்புக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன். ஆட்டோ இன்ஜெஸ்டட் ட்ரூன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்கே என்ன ஆட்டோ இன்ஜெஸ்டட் ட்ரூ அப்படின்னா, நான் எந்த ஃபைலெல்லாம் S3 பக்கெட்டில் லோட் பண்ணுறனோ ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஜெஸ்ட் பண்ணி அதை ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு லோட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறேன். இந்த அஸ்ஸுங்கிறது ஒரு கீவேர்ட்ஸ். இந்த நான் பெராமீட்டராக பாஸ் பண்ணியிருந்தேன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அஸ்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த அஸ்ஸுங்கிற கீவேர்டு வந்து எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நான் இங்கே மேலே வந்து இந்த காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த காப்பி கமாண்டு அப்படியே இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த காப்பி கமாண்ட் அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த ஃபைல் நேமை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காப்பி இன்டு T1 ஃப்ரம் ஸ்டேஜில் எந்த ஃபைல் எல்லாம் வருதோ ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ இன்ஜெஸ்ட் பண்ணி இந்த பைப்பை வந்து கால் பண்ணிடும். எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணுங்கிறத இந்த காப்பி கமாண்ட் இந்த காப்பி கமாண்ட் அப்படியே பைப்பில் இந்த பைப் ஒன்றுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த அஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன் நான் இப்போது. இதை இப்போ அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ஸ்னோ பைப் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண ஸ்னோ பைப் ஆப்ஜெக்டை வந்து நான் ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு டிஎஸ்சி பைப் அண்டு பைப் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே இப்போ நான் ஆக்சுவலாக இந்த டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, கிரியேட் பண்ண நான் ஸ்னோ பைப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண டேட்டு, அது எந்த நேமில் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட டேட்டா பேஸ், ஸ்கீமா நேம், ஸோ எல்லாமே வியூ ஆகும். இந்த டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த டெஃபினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ண அந்த காப்பி கமாண்ட், இந்த ஸ்னோ பைப் ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அந்த கமாண்ட் தான் இங்கே அப்படியே ஷோ ஆகும். இந்த டெஃபினேஷனில் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த கமாண்ட் தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் சேனல்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த S3 பக்கெட்டில் நான் இங்கே S3 பக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ண பக்கெட் வந்து டேட்டா 16 சொல்லிட்டு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா கிரியேட் ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு ஈவெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போது பைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லிட்டு ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவெண்ட். நான் இங்கே புட்டு போஸ்ட்டு காப்பி மல்டிபார்ட் அப்லோட் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு இங்கே எந்த ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ட்ரிகர் ஈவெண்ட் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக நான் இதை சூஸ் பண்ணுறேன். இப்போது கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இந்த SQS queue வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா சென்ட் நோட்டிஃபிகேஷன் டு ஆன் SQS queue டு பி ரெடி பை த சர்வர். நான் அந்த நோட்டிஃபிகேஷன் சேனலை வந்து இங்கே வந்து என்டர் இவர் SQS QARN சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் வந்து எப்போல்லாம் இங்கே வந்து கிளிக் பண்ணுறனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சர்வர் வந்து இந்த SQS சர்வர் வந்து ரெடி ஆயிரும். நான் இங்கே சேவ் சேஞ்சஸ் அப்படியே சேவ் கொடுக்குறேன். இப்போது இங்கே எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் வந்து என்ன பண்ணும், இது எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, நான் எப்போல்லாம் S3 பக்கெட்டில் ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த SQSஐ கால் பண்ணி அந்த SQS என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் ட்ரிகர் பண்ணும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் வந்து கால் பண்ணிட்டு ரன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டெஃபினேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த டெஃபினேஷன் வந்து இங்கே காப்பி கமாண்ட்லேருந்து இந்த அஸ் கீவேர்ட்ஸ் மூலியமா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைப்ஸ்னோ ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இது எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இது ஆட்டோ இன்ஜெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து AWSலேருந்து ஸ்னோஃப்ளேக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபைலை வந்து லோட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சேனல் வந்து நான் ஆக்சுவலாக இப்போ வந்து அது வந்து சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்து அந்த அப்டேட் பண்ணுது. இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். T1ங்கிற டேபிள் எதுவும் டேட்டா இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து S3 பக்கெட்டில் இப்போ நான் வந்து என்னோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட ஃபைலை நான் இங்கே அப்லோட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இப்போ எனக்கு ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து அப்லோட் ஆகணும்.
நான் இந்த டேட்டா சிஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த பக்கெட்டை வியூ பண்ணுறேன். இப்போது சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து இங்கே லோக்கல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இந்த EMP1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணுறேன். இப்போது அப்லோட் சக்சீடு. இங்கே ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஃபைல் வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்குள்ளே ஃபைல் வரும். ஃபைல் இப்போ வரல. ஃபைல் வந்துருச்சு இப்போது. ஐடி கல்கி 1 சொல்லிட்டு இது மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஐடி நேம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 1ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நேம் ஏன்னு கொடுக்குறேன். ஐடி 2ன்னு கொடுக்குறேன். பின்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுக்குறேன். இங்கே சின்னு கொடுக்குறேன். இதை அப்படியே இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டேட்டா 1.csvன்னு சொல்லிட்டு என்னோடய டேட்டா லோடிங்கில் வந்து நான் ஆக்சுவலாக சேவ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலில் நான் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், அகைன் வந்து S3 பக்கெட்டில் லோட் பண்ணுறேன். நான் இங்கே S3 பக்கெட்டில் லோட் பண்ணும்போது இந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து இப்போ லோட் ஆகணும். டேட்டா 1.csv அப்லோட் சக்சீட்னு வந்துருச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ S3யில் வந்து நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் போயிட்டு இங்கே ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து செக் பண்ணுறேன். இது மோஸ்ட்லி வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் ஆகும் இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக. இன்னும் வந்து லோட் ஆகலை ஆக்சுவலாக. அப்போ மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிற ஃபைல் நேம் இதே தான். ஸோ ஐடி நேம் AB2 1க்கு வந்து A, 2க்கு B, 3க்கு Cன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே அதே மாதிரி ஷோ ஆயிடுச்சு. எனக்கு இப்படி தான் வந்து நம்ம S3 பக்கெட்டில் எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபைல் இங்கே அப்லோட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஸ்னோஃப்ளேக் டேபிள் வந்து ஃபைல் வந்து லோட் ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்னோ பைப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இந்த ஸ்னோ பைப் கான்செப்டே வந்து சர்வர்லெஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.